அது எந்த கிரகங்கள் சார்ந்த பகுதியில் வைக்கிறாங்களோ அந்த கிரக காரகம் சார்ந்த உறவுகள் பாவகாரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். அவ்வளவு துன்பப்படுறாங்க. அளவு நல்லா தான் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் தலைவாசல் நல்ல பகுதியில் தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும், ஆனால் பாதிப்பு கொடுக்குது. ஏன்? அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் பகு சார்ந்த பகுதியில் தலைவாசல் வச்சு பழகாதீங்க, அப்போ மாட்டிக்குவீங்க. அதுக்கு மேலே இந்த கதவுடைய அங்க லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அங்க லட்சணங்கள் என்னன்னா, ஒரு வீட்டில் எந்த கதவுகளுடைய அளவுகள் சரி இருக்குதோ இல்லையோ 2 கதவுகளுடைய அளவுகள் சரியா இருக்கணும். அதை ஒன்று முக்கியம். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, ஒன்று வீட்டுடைய பிரதான வாசல் அப்படின்னா மெயின் வாசல், உங்களுக்கு மெயின் தலைவாசல்ங்கிறது தெரியும். அப்போ அந்த பிரதான தலைவாசலுடைய அளவும் பூஜை அறை இருந்தால் அந்த பூஜை அறையுடைய அளவுகளும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கணும்னா எப்படி அதை சொல்கிறது? பர்ஃபெக்ட்னு என்ன, அது எந்த மாதிரி அளவு இருந்தால் பர்ஃபெக்ட்டு, அதை நம்ம பேசுவோம். அப்போ ஒரு கதவுடைய லட்சணங்களை தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு வீடு தெற்கு பார்த்து ஒரு வீடு இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்து ஒரு வீடு இருந்தாலும் சரி, அந்த பிரதான வாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் தெற்கு தலைவாசல் வச்சா வடக்கு தலைவாசல் வச்சு பழகுங்க. அப்போ தான் அந்த வீட்டில் நல்ல காற்றோட்டம், காந்த விசை கதிர்களுடைய தாக்கம் வீட்டுக்கு நிறைஞ்சிருக்கும். இப்போ மேற்கு பார்த்து ஒரு தலைவாசல் வைக்கிறாங்க அப்படின்னா அவசியம் கிழக்கு பார்த்து வச்சு பழகுங்க. அப்போ தான் அந்த வீட்டில் சகல விதமான ஐஸ்வர்யம் பாக்கியம் உங்களை தேடி வரும். அதே கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு நான் உங்களை தெற்கு பார்த்து தெற்கில் ஒரு தலைவாசலோ மேற்குல ஒரு தலைவாசல் வையுங்கன்னு நான் சொல்லலை, அப்போ வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் அவசியம் கிழக்கு வடக்கில் ஒரு தலைவாசல் வைக்கணுங்கிறது என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு. அப்போ தான் ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுடைய பிரதான அங்க லட்சணங்களுடைய அளவுகள் பர்ஃபெக்டாக வேணும். வேற உள்ள அளவுகள்லாம் எப்படி இருக்கலாம், 7க்கு 3 இருக்கலாம், 7க்கு 3 இருக்கலாம், 7க்கு 2 இருக்கலாம், அதெல்லாம் வேணாம். வீட்டோடைய மெயின் தலைவாசல் அப்படின்னு என்ன, பிரதான தலைவாசல். ஒரு வீட்டுக்கு கால் எடுத்து நம்ம எங்கே வைக்கிறோமோ, ஒரு மகாலட்சுமி எடுத்து உள்ள கால் வைக்கிறோமோ அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரண படத்தை போட்டுக்காட்டுங்களேன். இப்போ இது ஒரு பிரதான ஒரு வச்சுக்கோங்க, ஒரு நிலவுகால். இது சிங்கிள் கதவு. ஒரு அட்டாச்மெண்ட்ல கூட ஒருத்தர் கதவு போடுவாங்க, ஒருத்தர் இப்படி ஒருத்தர் கதவு போடுவாங்க. இது ஒரு கதவு இருக்கு, இப்படி இருக்கு ஒரு நிலவுகால். இதுதான் நிலவு.